போர் அடிக்குதுண்ணா. அது என்ன பண்ணணும்? சாப்பிடும் போலுதுண்ணா. நொட்டுறாங்க. காசும் உள்ள ஒரு மண்ணும் இல்லை. மூடிட்டு வகார். இருந்தாலும் வீட்டுக்கு வச்சு செய்யலாமே. வீட்டுல என்ன இருக்கு செய்யறதுக்கு? தோசையில ஏதாவது கிரியேட்டிவ் பண்ணலாமா? தோசையில கிரியேட்டிவா? சரி செய்வோம். புது விதமா ஒரு தோசை ட்ரை பண்ணலாம். சரி ட்ரை பண்ணலாமா? ஏய் பைத்தியக்கார நாயே, நான் பேசுறேன். அப்புறம் சொல்லு, என் கூட வா. தோசையில ஒன்று கிரியேட்டிவா ட்ரை பண்ணலாமா? தோசையில கிரியேட்டிவா? என்னென்ன வருதோ அதெல்லாம் போட்டு சாப்பிடுவோம். விஎஸ் துலக்ஸ் பார்த்தல்ல, வித்தியாசமான தோசை பண்ணிடலாம். நாமளும் செய்யலாமா? ஆலாமே. வெல்கம் டு சோலோ விளாக்ஸ். ஓடுறாடி. எங்கடா வாசனை வரும்? இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குது. தெரியுதா? நாங்க தெரிறோமா? ஏன் தெரிறானா? ஹாய் சொல்றான். வெல்கம் டு சோலோ விளாக்ஸ். சரி, இன்னைக்கு நம்ம வந்து தோசை மாவு ரெடி, தவா ரெடி, கேஸ் ரெடி, எல்லாம் தூக்கி வந்து ஒரு வழி ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு கேஸ்ல ஸ்மெல்லும் வருது, அதுவும் சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு. சக்சஸ்ஃபுல்லா நாங்க வந்து போட்டாச்சு. சரி, இப்ப எல்லாரும் மங்களகரமா கேஸ் ஆன் பண்றோம். தவா ரெடி. சாரி, தவா ரெடி. ரெடி. கழுவுனீங்க? கரண்டி எங்க? கரண்டி எங்க? போடா, சமைக்கிற மூடே போச்சு. 4 டைம் போல கீழே. கட். எனக்குன்னே வருவீங்க. கைஸ், தவா ரெடி ஆயிடுச்சு. நெருப்பும் பத்திருச்சு. எல்லாத்தையும் மறந்து எடுத்துட்டு வந்தாச்சு. மாவு போட்டு சமைக்க ஆரம்பிக்கலாம். சூடாச்சா இல்லையான்னு எப்படி தெரியணும்? இப்ப தவானா சூடாச்சா இல்லையா எப்படி தெரியணும்னா இப்படி கை வச்சு பார்க்கணும். தவா சூடாயிடுச்சு. தோசை போட ஆரம்பிக்கலாம். போகலாம். நம்ம வீட்டெல்லாம் பார்த்தா போட்டு ஒரே ஒரு சுத்து தான். நம்ம பேக்கிங் எப்படின்ற கேன் மூடி நம்ம எல்லாம் உள்ளதுலாம். டேய், புதினா சட்னி. என்ன சட்னி இது? ஸ்லோ பண்ணு. ரைஸ் தோசை போட்டாச்சு, எண்ணெயும் போட்டாச்சு. அதுக்கு மேல புதினா சட்னி. அவ்வளவுதான். காரமா இருக்குமா? ஃபுல் காரமா? என்னடா அதுல தோசை எந்திருச்சு? இதான் நான் ஸ்டாப் டவ். ஏய் ஆஃப் வெச்சுடா. எரியுதுடா, எரியுது. गाइस இதுதான் ஸ்பெஷல் சாரா பூந்தி. பொத்தி கொண்டு அப்புறமா எங்க பின்னாடியா போட்டாச்சு. ஏதாவது பேசினா அவன் வேற சும்மா நிச்சுனேங்கறான். போடு போடா.
இந்த மயிர் பாரு பாரு. ஸ்பெஷல் காரா பூந்தி. ஸ்பெஷல் எல்லாம் இல்லடா. அதனால நீங்க திரும்பி வரும்போது கீழே தான் ஓட போகுது. திருப்பவே மாட்டோம். காரா பூந்தி போட்டாச்சு. இதுக்கு மேல கொஞ்சோண்டு எண்ணெயை விட்டு எரிதாடா ஃபர்ஸ்ட். எரியுது. எரிஞ்சுதான் இருக்கு. நல்லா நம்பிக்கை பண்ண மாதிரி இருக்குதுண்ணா. அப்படிதான் இருக்கும். இப்போ இதை நம்ம ரோல் பண்ணணும். இதெல்லாம் எதுக்கு எடுத்துனாங்க? வரமாட்டேங்குதுடா. வரணும்ன்றான். அவ்வளவுதாங்க. தட்டேங்க சாப்பிடுறதுக்கு. இருக்குது. ஃபர்ஸ்ட் தோசை அருமையான தோசை. நீ தாண்டா ஷெஃப், உன்னை தாண்டா வச்சு. சாரி காய்ஸ், ஃபர்ஸ்ட் ரிஹர்சல். செகண்ட் தோசை தான் நம்ம நிஜமா ட்ரை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் தோசை வந்து போறது எப்படின்னு பார்த்தோம். நீயே தோசை போடுவா. நம்மதான் ஆமா பின்னாடி பாரு. வேணாண்டா வேணாண்டா வேணாம். ராஜ்தான் ராஜ்தான் இது ஊத்திக்கிச்சு. அது அப்படியே ரோல் பண்ணிடு. அப்படியே அங்க ரோல் பண்ணு. பீஸா பர்கர் எல்லாம் ராஜா அல்ல நீ அமைதியாரு. கைஸ் தோசை ரெடி ஆயிடுச்சு. ஃபுல்லா கொட்டி கிட்டி ஒரு வலி ஆயிடுச்சு. அம்மா எனக்கு ஒரு டவுட். இது வெயிங்க. கேஸ்ல டேட் எதுக்கு வைக்கிறோம்னா என்னைக்கு அதை மாற்றோன்ற ஒரு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக, அது டேட் வச்சிருக்கோம். ஒரு புத்திசாலி. ரோல் மாதிரி பண்ணி சாப்பிடணும்டா. தோசை ரோல்ரா இது. தோசையே கொத்து தோசை ஆயிடுச்சுடா. இப்படி ஒரு பைட் போடு. எனக்கு வேணா, திருப்பி கொடு. கீழே போடு. நான் நீ குரங்கா என்னடா 2 காரி சாப்பிடுற? இல்ல நான் இப்படி பிச்சுக்கிறேன். இந்த வீடியோ எனக்கு தெரியும். நான் பண்ணதுலே அப்படின்னு கூட வச்சுக்கலாம்.
நல்லா இருக்கு. ஸ்வீட் லேயர் வேற வருது. நல்லாதான் இருக்கு. சாப்பிடு. செம்மையா இருக்கு. காய்ஸ் நாங்கள் 2 பேர் பண்ண பண்ணு என் தலைவன் டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறான். சாப்பிட்டு எப்படி இருக்கு சொல்ல போகிறான். அது வேற இல்லாமல் சட்னி செம்ம காரம். அது கொட்டி வேற கொடுத்துருக்கானுங்க. உள்ளே இருக்கு மேலேயும் இருக்கு. அப்படியே பைட்டுறாடி அப்படியே ரோல் அப்படியே சாப்பிட்றான். ஆல்ரெடி என் தலைவன் வாயில ஏதோ ஆயிடுச்சு. என்ன பண்ணான்னு சொல்ல மாட்டேங்கிறான். அவ்வளவுதான், பச்சை கொடி காட்டியாச்சு. சக்சஸ்.